வெளியே வந்து பாருங்க. அப்படி வெளியே வந்துட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு கண்களுக்கு முன்பாகவே அதை இல்லாமல் ஆக்குவார். அவர் யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எகிப்தில் இருக்கும் போது உபத்திரவத்தை பார்க்கிறார். எகிப்தை விட்டு வெளியே வரும்போது உபத்திரவப்படுத்துகிறவனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரா, சகோதரி, பல பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கும் போது விடுதலை கிடைக்கிறது. ஆனா அடுத்த நாள் அதே பிரச்சனை மீண்டும் தொடருகிறது. ரீசன் என்ன? இன்னும் எகிப்திலே இருக்கிறோம். வேண்டாம், எந்த அடிமைத்தனமும் வேண்டாம். வெளியே வாங்க. வெளியே வர முடியலையா? இயேசுவே நோக்கி கூப்பிடுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமைக்கும் நிற்க முடியாது. அப்படி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா பார்வோன் அல்ல, அவனுடைய மொத்த சேனையோ கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டது போல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென். உமக்கு போனவர் யார்? glory. உமக்கு போனவர் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி உமக்கு பானவர். ஆமென். வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே, தேவர்களில் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கர்த்தாவே, கர்த்தா. இதோ பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் என்னோடு இருக்கிறவர் மாத்திரமல்ல, எனக்காய் வந்து யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உமக்கு சொல்லுங்க, உமக்கு பானவர், உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீர் வந்து ரட்சிப்பீர். உமக்கு பானவர். ஆமென். வானத்திலோ பூமியிலோ ரிமனஷ கதல ரியாதலரா பூமியிலோ அப்படியே சொல்லுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். பாடுகள். நீதியின் கரத்தினால் தாங்கியே கர்த்தரே, கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடு. கர்த்தரே நம்பலன். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. Thank you Jesus, thank you Lord. Glory bala shatara bala kadariya rabo. Ori manadariya thalare. ஜெயம் கொடுக்கும். எனக்காய் பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் எழுந்தருளி என் பிரச்சனையின் வேற எல்லாம் கர்த்தர் எடுத்து போட போகிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் விசுவாசத்தோடு, விடுதலையோடு, அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் அந்நிய பாஷைகளோட இதோ இதோ ஆமென் வேற பிடுங்க போகிறார், வேற பிடுங்க போகிறார். இனி இந்த எகிப்தியரை நீ காண்பதில்லை, இனி உன்னோடு போராடினவனை நீ காண்பதில்லை. Glory, 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 glory. அவர் அமைதியா இருந்தது, அவர் அமைதியா இருந்தது ஒரு சாதாரண தீர்வை தருவதற்கல்ல, ஒரு நிரந்தர தீர்வை உனக்கு
riadara o libra kashatala riadara lebra mana handala ria temporary solution அல்ல permanent solution உனக்காக ஆமே நிரந்தர தீர்வு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி என்னோடு தான் கர்த்தர் பேசினார், எனக்காக தான் கர்த்தர் எழுந்தருள போகிறார், என் மீட்பர் வருவார். ஹalleluya, thank you holy spirit. ஆமென் ஆமென். எந்த பிரச்சனையானாலும் என் தேவன் அதை தீர்க்க வருவார். உங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நான் நினைத்தது போல சிலதை செய்யாமல் இருந்ததின் காரணம் அவர் எனக்கு தரப்போகிற சொல்யூஷன், அவர் எனக்கு தரப்போகிற தீர்வு அது நிரந்தரமான தீர்வு. ஆமென். இனி நீ அழக்கூடாது, இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். இனி அந்த துஷ்டனை காண்பதில்லை. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க போகிறோம், நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் குடும்பத்தில் மறுபடியும் ரட்சிப்பின் சந்தோஷம், என் கூடாரத்தில் மறுபடியும் மகிழ்ச்சியின் சந்தோஷம். என் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா. ஹalleluya. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாயிருங்க. கேட்ட வார்த்தையின் போலவே எகிப்திற்குள் இருப்பதல்ல, எகிப்திலிருந்து வெளியில் வருவதே தீர்வு. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரே எந்த எகிப்தின் அடிமைத்தன கட்டும் என்னையோ என் குடும்பத்தை தொடாதபடி ஒரு விஷயம் அப்படியே உங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவர் இன்னும் எவைகள் இந்த நிரந்தர தீர்வை நான் காணக்கூடாதபடி என்னில் அடிமைத்தனமாக இருக்கிறதோ அவைகளை இந்த நேரத்திலே கர்த்தாவே அவைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்துவீராக. சிலதை கர்த்தர் இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் போது உணர்த்துவார். நீ இதிலிருந்து வெளியில வா, இந்த கட்டிலிருந்து வெளியில வா, இந்த காரியத்திலிருந்து வெளியில வா, இதை நீ இன்னும் செய்யாத, இதை நீ இன்னும் தொடராத. ஆவியானவர் இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். அந்த காரியத்தை நினைவுபடுத்தும் போது அந்த காரியத்திற்கு ஜெபிக்க துவங்குங்கள். இங்கிருந்து புறப்படும் போது இன்னும் அந்த கட்டிலே அல்ல, அந்த கட்டிலிருந்து விடுதலை இன்னும் அதே அனுபவத்தில் அல்ல, அதே கிரியைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென் எனக்காய் இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே எல்லா பாவ கட்டுகள், எல்லா சாப கட்டுகள், ஆமென் எல்லா பொல்லாத கிரியைகள் என்னை விட்டு அப்புறப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. அவருடைய கிரியை நிரந்தரமாக என் லைஃப்ல நடப்பதற்கு நான் தடையா இருந்திடக்கூடாது, என் பாவம் தடையா இருந்திடக்கூடாது. இனியும் பார்வோனின் இருதயம் கடினப்படல, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண்பதில்லை. ஆமென். கர்த்தர் எனக்கு தரப்போகிற நிரந்தர தீர்வுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி பயங்கரமான பராக்கிரமசாலியாக எனக்காய் எழுந்தருள போகிறதற்காய் நன்றி. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கிருபையா எங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தேவன் மகிமையான கிரியைகளை இந்த ஆராதனையில் நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனையானாலும் நிரந்தர தீர்வை தர நீர் வல்லமையா எங்களுக்காக எழுந்தருளுவீரப்பா. நீர் வந்து ரட்சிப்பீர். கேட்ட வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எச்சரிப்பாய் சொன்னீர், எகிப்திற்குள் இருந்தால் அல்ல, எகிப்தை விட்டு வெளியே வா. ஆமென். எகிப்தை விட்டு வெளியே வா, உன் பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் பேசினீரே. இன்னும் அந்த அடிமைத்தன கட்டுகள் எங்களுக்குள் இருக்காதபடி கர்த்தர் எங்களை விடுவிப்பீராக. ஏதாவது கிரியைகள் ஆண்டவர் இன்னும் எகிப்தின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்குமானால், பழைய பாவ கிரியைகள், பழைய சில ஆண்டவரை தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் என்னிலோ என் குடும்பத்திலோ இருக்குமானால் கர்த்தாவே ஒரு விசை கூட அந்த இரத்தத்தின் ஆலைகளை கழுவுவீராக. முற்றிலும் ஜெயம் கொள்ள, முற்றிலும் நாங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இனி ஆண்டவரே எகிப்தின் ஆளுகை எங்கள் இல்லாதபடிக்கு பரலோகத்தின் ஆளுகை எங்கள் மேல் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. இந்த பேசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைவேறட்டும். தீர்க்க தரிசனமாக பேசினீர் ஆண்டவரே. தனித்து வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை இந்த ஆண்டிலே குடும்பமாய் கர்த்தர் கொண்டு வர போறதற்காக நன்றி. என் தேவன் இந்த ரட்சிப்பு இந்த கூடாரத்திலே நீ கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா.
ஹல்லேலூயா. மறைந்து மறைந்து ஜெபித்த பிள்ளைகள், ஆண்டவரே மறைந்து மறைந்து வேதத்தை படித்தவர்கள், மறைந்து யாருக்கும் தெரியாமல் தனியே வந்து ஆலயத்தில் ஆராதித்த பிள்ளைகள், இனி மறைந்தல்ல வெளிப்படையாய் கர்த்தரே என் தேவன் என்று சொல்லி, கர்த்தரே எங்கள் தெய்வம் என்று சொல்லி குடும்பமாய் வந்து ஆராதிக்க கர்த்தர் செய்ய போகிற கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக பிரச்சனைகளை நீர் வேரோட புடுங்க போறதற்காய் ஸ்தோத்திரம். இனி அவைகள் தலை தூக்குவதில்லை. இனி மந்திரம் உனக்கு விரோதமாய் இல்லை. இனி குறி சொல்லுதல் உனக்கு விரோதமாய் இல்லை. இனி நிப சொற்கள் உனக்கு விரோதமாய் இல்லை. கர்த்தரே உனக்காய் எழுந்தருளுகிறார். ஆமென். நாங்கள் அமைதியா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி காத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். நீ செய்கிற கிரியைகளை கண்ணார கண்டு உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இப்பொழுது உம்முடைய மகன் போகிற ஊழியத்தை கர்த்தர் பாதுகாத்து பிரயாணங்களை காத்து ஏற்ற நேரத்திலே திருச்சியில் போய் சேர்ந்து இன்று மாலை இரவு நாளை காலை இருக்கிற கூட்டங்களில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுவீராக. எல்லாரிடத்திலிருந்து நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதித்த தேவ பிள்ளைகளும் சாட்சிகளை அனுப்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென்.